உங்களை இன்னைக்கு 5 o'clock சந்திக்கிறேன். அவன் 6 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆவான். இந்நேரம் அடுத்த வாரம் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். நான் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் படிச்சுட்டு இருப்பேன். என்னுடைய சிஸ்டர் இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. அவ ஆபீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பா. சம்மர் வெக்கேஷன் அப்போ நாங்க ட்ரிப்புக்காக போவோம். அவங்க இப்ப டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ நாளைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண மாட்டான். சண்டே அன்னைக்கு நான் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்க மாட்டேன். இந்த வீக்கெண்ட் அவங்க டென்னிஸ் விளையாட மாட்டாங்க. நாளைக்கு நாங்க பிரேக் எடுக்க மாட்டோம். அடுத்த வருஷம் நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பியா? அவங்க நம்மள லஞ்சுக்கு ஜாயின் பண்ணுவாங்களா? நம்ம அடுத்த வாரம் டிராவல் பண்ணுவோமா? அடுத்த வாரம் நீங்க வரீங்களா? அவங்க நாளைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்களா? நாளைக்கு நீங்க 10 o'clock என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அவன் நம்மள லஞ்சுக்கு எப்ப ஜாயின் பண்ணுவான்? நீங்க பார்ட்டிக்காக எத்தனை ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவீங்க? நீ எக்ஸாம்காக எவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருப்ப? அவங்க ஏன் சண்டே இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க? அடுத்த ட்ரிப்புக்கு நீங்க எவ்வளவு பணம் செலவழிப்பீங்க? சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்க எங்க போவீங்க? நீங்க எப்ப ஏர்போர்ட் ரீச் ஆவீங்க? உங்களுக்கு இன்னைய வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் உங்கள பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு our சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. Thanks a lot for watching. Keep supporting us. Hello everyone. Welcome to the Readers. இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறது future continuous tense உடைய யூசேஜ் பத்தி தான். So without much ado, let's get into today's episode. future continuous tense நம்ம மூணு விதமா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் 9 o'clock மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பேன். செகண்ட் ஒன், நம்மளுடைய பிளான்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வாரம் இந்நேரம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். தேர்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நீங்கள் ட்ரிப்புக்காக வரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட மீனிங்கை இன்னும் பெட்டராக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டைம் எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங், tonight, tomorrow, later, soon, during, when, while, in, on, at. இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறது பார்ப்போம். சிங்குலர் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட் will be verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் உங்களை இன்னைக்கு 5 o'clock சந்திக்கிறேன். I will be meeting you at 5 o'clock today. அவன் 6 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆவான். He will be reaching home by 6 o'clock. இந்நேரம் அடுத்த வாரம் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். This time next week I'll be writing the exam. நான் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. The children will be sleeping when I get home. என்னுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் படிச்சுட்டு இருப்பேன். I'll be studying when my father comes home. என்னுடைய சிஸ்டர் இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. My sister will be writing the exam now. அவ ஆஃபீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பா. She'll be getting ready for office. சம்மர் வெக்கேஷன் அப்போ நாங்க ட்ரிப்புக்காக போவோம். We will be going on a trip during the summer vacation. அவங்க இப்ப டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. They will be having dinner now. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். சிங்குலர் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட், won't be, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் நாளைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண மாட்டான். He won't be attending the meeting tomorrow. சண்டே அன்னைக்கு நான் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்க மாட்டேன். I won't be studying for the exam on Sunday. இந்த வீக்கெண்ட் அவங்க டென்னிஸ் விளையாட மாட்டாங்க. They won't be playing tennis this weekend. நாளைக்கு நாங்க பிரேக் எடுக்க மாட்டோம். We won't be taking a break tomorrow. நான் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது அவ டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டா. She won't be watching TV when I reach home. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது எஸ் ஆன் த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறது பார்க்கலாம். will, singular or plural subject, be, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதோடைய பாசிபிள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.
அடுத்த வருஷம் நீ இங்க வேலை பார்த்துட்டு இருப்பியா? Will you be working here next year? Answer: Yes, I will. No, I won't. அவங்க நம்மள லஞ்சுக்கு ஜாயின் பண்ணுவாங்களா? Will they be joining us for lunch? Answer: Yes, they will. No, they won't. நம்ம அடுத்த வாரம் travel பண்ணுவோமா? Will we be traveling next week? Answer: Yes, we will. No, we won't. அடுத்த வாரம் நீங்க வரீங்களா? Will you be coming next week? Answer: Yes, I will. No, I won't. அவங்க நாளைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்களா? Will they be attending the meeting tomorrow? Answer: Yes, they will. No, they won't. So, future continuous tense யூஸ் பண்ணி எப்படி yes on a question frame பண்ணும், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது WH question எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்: question word, will, singular or plural subject, be, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதோடைய பாசிபிள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு நீங்க 10 o'clock என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? What will you be doing at 10 o'clock tomorrow? Answer: I'll be attending a meeting. அவன் நம்மள லஞ்சுக்கு எப்போ ஜாயின் பண்ணுவான்? When will he be joining us for lunch? Answer: He'll be joining us at 1 o'clock. நீங்க பார்ட்டிக்காக எத்தனை ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவீங்க? How many friends will you be inviting for the party? Answer: I'll be inviting 50 friends. நீ எக்ஸாம்காக எவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருப்ப? How long will you be studying for exam? Answer: I'll be studying for 5 hours. அவங்க ஏன் சண்டே இன்னைக்கு ஒர்க் பண்ணுவாங்க? Why will they be working on Sunday? Answer: They'll be working on Sunday because they have a pending project. அடுத்த ட்ரிப்புக்கு நீங்க எவ்வளவு பணம் செலவழிப்பீங்க? How much money will you be spending for the next trip? Answer: I'll be spending around 20,000. Summer vacationக்கு நீங்க எங்க போவீங்க? Where will you be going for summer vacation? Answer: I'll be going to Delhi. நீங்க எப்ப ஏர்போர்ட் ரீச் ஆவீங்க? When will you be reaching the airport? Answer: I'll be reaching around 10 o'clock. So, இந்த எபிசோட்ல நாம பார்த்திருக்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், yes on a question and WH question எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது தான். நீங்களும் நிறைய ஓன் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இன்னைய வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.